ஏவா பர்னிச்சர் கடைக்காரரா? என்றா பசுபதி. ஏன் கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கை வச்சிருக்க? 40 ஏக்கர் குஞ்ச, 40 ஏக்கர் நஞ்ச, இத்தனையும் விற்று பிஸ்னஸ் பண்ணலான்னு நார் பிஸ்னஸ்ஸு, பர்னிச்சர் கடை எல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? ஓடவே இல்லை. ஏன் அந்த வேணுகோபால் என்ன பண்ணா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க? அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டரா அவன் தான் 3 நாமத்தை ஒட்டுக்க போட்டு போயிட்டானே. என்ன ஆடு போட்டங்கிறா, வீடியோ போட்டங்கிறா, போட்டோ ஏத்துனுங்கிறா, ஒன்றும் பண்ண போட்டுக்கானா. ஒரு கஸ்டமர் வரலையா? போட்ட காசெல்லாம் வெட்டியில போச்சு. ஐயோ. இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கும் நிறைய ப்ராப்ளத்தோடு இருக்கிறீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றது நம்ம கரெக்டாக பண்ணணும். இவரோட ப்ராப்ளம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவரோட நிறையா மணியை வந்து அவங்களோட ஃபர்னிச்சர் எடுத்து வைக்கிறதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்னிச்சர்ஸ் நிறைய விற்று போனால் தான் அதோட ப்ராஃபிட் எடுத்து மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கேஸில் அவரோட ஃபர்னிச்சர் பற்றின அவேர்னஸாக பீப்புள்கிட்ட நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஆட்ஸை நம்ம ப்ராப்பராக ரன் பண்ணோம்னா அவருக்கு நிறைய சேல்ஸ் நடக்கும். இதுக்கு பதிலாக இந்த போஸ்டர் போடுறது, இந்த மாதிரியான மார்க்கெட்டிங்கில் டைம் அண்ட் மணியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டான அவேர்னஸ் போய் மக்களுக்கு சேராது, அவரோட ப்ராடக்ட்டும் சேல்ஸ் ஆகாது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்து பண்ணுறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப கிளியராக இருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ண போகிறீங்க, அதோட எண்டு கோல் என்ன, எப்படியெல்லாம் சேல்ஸ் ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இது ஏதோ நம்ம பக்கத்தூரில் ஒரு பையன் சீனி மேகனட்டம், அவங்ககிட்ட போயிட்டு மாம் போய் பார்க்க சொன்னா நல்லா இது ரீச் ஆகுதுன்னு சொன்னா, போயிட்டு பார்த்துட்டு வரேன்.